ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து லாக்டவுன் டைமுக்கு ஏற்ற ஒரு ஈஸியான நல்ல கிறிஸ்பியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்றதை பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் டீ டைம் ஸ்நாக்ஸாக ஒரு மொறு போண்டா தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் கொஞ்சம் சாமான் இருந்தாவே போதும். உங்களுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கடலை மாவு இருந்தாவே போதும். இந்த டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே மொறுமொறுப்பான வெங்காய போண்டா சீக்கிரமே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 100 கிராம் போல் நம்ம கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு, அதாவது 30 கிராம் அரிசி மாவு, 4 பெரிய வெங்காயம் இந்த நீல வாக்கில் வெட்டினது, இந்த மாதிரி 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக நறுக்குனது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயத்தை தனித்தனியாக இந்த மாதிரி உதுத்து வைக்கணும். அப்போ தான் நல்லா மெலிசாக இருக்கும். நம்ம போண்டா போடும்போது நல்லா சுவையாக இருக்கும். உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடையே நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தில் அந்த மற்ற பொருளோட அந்த வாசம் வந்து நல்லா கலந்து சூப்பராக இருக்கும். அதோடு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூளும் இப்போ சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும், அழுத்தி பிசையணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இதை வந்து அப்படியே விட்டுறணும், ரெஸ்டிங் டைம் விட்டுறணும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள்லாம் சேர்த்தனால அதுலேருந்து நீர் விட்டுருக்கோம். இப்போ அந்த தண்ணியிலையே நம்ம வந்து கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிடலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போது நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ரொம்ப அழுத்தி நம்ம வந்து உருட்டக்கூடாது. லேசாக உருட்டினாலே இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். காயறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் உதிர்ந்துடும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வச்சுருக்க போண்டாவெல்லாம் இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது வந்து ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சா தான் உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா வேகும். வெந்த பிறகு நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகும். அந்த டைம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்ல சுவையான கிறிஸ்பியான வெங்காய போண்டா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸி ரெசிபி. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.